என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். நாங்கள் இப்போ எல்லாரும் அலைவ் கான்சர்ட்டுக்கு ஆயத்தமாகி வருகிறோம். நான் ஆயத்தமாகி வருகிறேன். அதற்காக ஜெபித்து வருகிறோம், அதற்காக உபவாசித்து வருகிறோம். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, இந்த அலைவ் கான்சர்ட் அநேகருடைய வாழ்வுகளிலே ஆசீர்வாதத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரப்போகிறது. அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா இதற்கு முன்பாக நடந்த ஒவ்வொரு அலைவ் கான்சர்ட்லையும் ஆண்டவர் பலருடைய வாழ்வுகளில் அற்புதங்களை செய்திருக்கிறார், பலவிதமான மாற்றங்களை கொடுத்திருக்கிறார், விடுதலையை கொடுத்திருக்கிறார், சுகம் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த முறை பல அற்புதங்கள் நடக்க போகிறது. உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அதனால நீங்கள் குடும்பத்தோடு உங்கள் நண்பர்களோடு வந்து நீங்கள் கலந்து கொண்டு அன்று சாயங்காலம் நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம். வாருங்கள், சேர்ந்து ஒன்றாய் கூடி ஏசப்பாவை ஆராதிப்போம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிறைய பேர், பாஸ்டர் எதற்காக இதற்கு நீங்க இந்த பாசஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, காசு கொடுத்து தான் வரணுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கிறீங்க. என்னுடைய உண்மையான இருதயம், என்னுடைய ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் இலவசமா கொடுத்து எல்லாரும் இலவசமா வந்து கலந்து கொள்ளணும். ஏன்னா எனக்கு இந்த எண்ட் ஆஃப் த டே நீங்க எல்லாரும் வரணும், வந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். we will have a wonderful meeting together. அதுதான் என்னுடைய ஆசை. ஆனா எதற்காக இந்த பாசஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கான்சர்ட் நடத்தணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பல தேவைகள் இருக்கிறது, பல லட்சங்கள் தேவைப்படுகிறது. அப்போ அந்த தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பாசஸ் வச்சாதான் அந்த தேவைகள் சந்திக்கப்பட முடியும். இதுக்கு முன்னாலேயே நம்ம லைவ் கான்சர்ட் நடத்தியிருக்கிறோம், முற்றிலுமே இலவசமாக நடத்தியிருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த கான்சர்ட்டுக்குன்னு ஒருத்தங்க வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க, அதனால நம்ம அதை இலவசமாக பண்ண முடிஞ்சது. ஆனா இந்த முறை நம்ம இந்த கான்சர்ட் பண்ணணும்னு சொன்னா அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகத்தான் அந்த பாசஸை வச்சிருக்கிறோம். ஏன்னா மினிஸ்ட்ரியில ஊழியத்துல வர்ற மற்ற எந்த காரியங்களுக்கும் வருகிற காணிக்கைகளை இதற்கு நம்ம பயன்படுத்த முடியாது. we can't do that and we don't do that. நீங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கென்று அனுப்புகிறீங்கன்னா அதற்கு மாத்திரமே அதை பயன்படுத்துவோம். ஆனபடினால்தான் இந்த கான்சர்ட்டுக்கு நம்ம பாசஸ் வச்சிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு காசா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, கண்டிப்பாக இல்லை. பாருங்க, வருஷம் முழுசும் எத்தனையோ வர்ஷிப் செஷன்ஸ் பண்றோம், எல்லாம் ஃப்ரீ. எத்தனையோ டீச்சிங் செஷன்ஸ் நடத்துறோம், முற்றிலும் இலவசமே. அப்புறம் எத்தனையோ ஹீலிங் மீட்டிங்ஸ், மாசம் ஹீலிங் மீட்டிங்ஸ் வைக்கிறோம். நிறைய பேர் வந்துட்டு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஏசப்பா அதை பண்றார். கட்டிகள் மறைகிறது, மெடிக்கலி வெரிஃபைபிள் மிரக்கிள்ஸ் அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏசப்பா பண்றார். அதற்கெல்லாம் நம்ம என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா வைக்கிறோம்? இல்லை, அதெல்லாம் முற்றிலுமே இலவசமாகத்தான் நம்ம பண்றோம். ஸோ வருஷம் முழுசும் அவ்வளவு காரியம், எல்லா மீட்டிங்ஸும் நம்ம இலவசமாக தான் பண்றோம். ஜனங்கள் இலவசமாகத்தான் வந்து அட்டென்ட் பண்றாங்க. நிறைய பேர் இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, நான் பெற்றுக்கொண்டதை இலவசமாகத்தான் கொடுக்கிறேன். இப்போ இந்த கான்சர்ட் பண்றோம்னா எல்லாருக்குமே காசு தான். அதாவது அந்த செட்டு ஸ்டேஜ் போடுறவங்களுக்கு காசு, சேர் போடுறவங்களுக்கு காசு, மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கு காசு, லைட்டு போடுறவங்களுக்கு காசு, எல்லாருக்குமே காசு. இதுல காசு இல்லாம வர்றது நான் மட்டும்தான். I don't take any offering for this. இந்த கூட்டத்துக்குன்னு நான் எந்த ஆஃபரிங்கோ, எனக்குன்னு எந்த பைசாவும் எடுக்கவில்லை. இது முற்றிலுமே இந்த கூட்டத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகத்தான். ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஏதோ ஒரு தேவையை சந்திக்குது, அவ்வளோதான். ஆனால் மொத்த தேவைகள் சந்திக்கப்படணும்னு சொன்னால் இந்த பாசஸ் வச்சா தான் நமக்கு அந்த தேவைகள் சந்திக்கப்பட முடியும். அதற்காகத்தான் நாம் இதை வைத்திருக்கிறோம். எனவே இதிலிருந்து ஒரு ரூபாய் கூட எனக்கோ என்னுடைய பாக்கெட்டிலோ வருவதில்லை. அப்படியே ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட அது பவர் சென்டர் ஹீலிங் சென்டருக்குன்னு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ தட் இஸ் த ட்ரூத். எனவே நீங்கள் எல்லாரும் வரணும்னு விரும்புகிறேன். இதே ஒரு ஆர்ஃபனேஜ்லேருந்து கேட்குறாங்க, இலவசமாக தான் டிக்கெட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் நாட் தட் we are trying to charge people for the meeting. ஏதோ நீங்கள் காசு கொடுத்தா தான் வந்துட்டு ஹீலிங் வாங்க முடியும் அப்படின்லாம் இல்லை. ஹீலிங் மீட்டிங்ஸ் ஃப்ரீயாக ஒவ்வொரு மாதமும் நடக்குது. வாங்க, வந்து அற்புதத்தையும் சுகத்தையும் பெற்று செல்லுங்கள், ஆராதிக்க வாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நிறைய பேர் இந்த கூட்டத்துக்கு ஏற்கனவே வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. பல பட்டணங்கள்லேருந்து வர்றீங்க. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் யூ ஆல். வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ கிரேட் ஈவினிங். அதனால வாங்க. என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்க முடியல, அதனால தான் வந்துட்டு இன்னையிலேருந்து எல்லாம் இந்த மொத்த டிக்கெட் ப்ரைஸஸையும் அதை பாதி ஆக்கியிருக்கிறோம். பிகாஸ் சம்ஹவ் வி வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் ஜாயின் and be blessed. அதனால ஜூன் 22 YMCA நந்தனம் கிரவுண்ட்ஸ் சென்னையில் வச்சு நடக்கிற அந்த லைவ் கான்சர்ட்டுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாருங்கள். சேர்ந்து ஏசப்பாவை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you very much for all the love. May the Lord Jesus Christ bless you.